மிலாத்தியோட ஹஸ்பண்டுக்கு வயசு ரொம்ப அதிகம். ஸோ ஒரு வயசான ஆள் கூட வாழ்றமேன்னு எந்த விதமான கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க 3 பேருமே இன்னும் சில நாய்களை வாங்குறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் இவங்க 2 பேர் மட்டும் தான் திரும்ப வந்திருக்காங்க. மிலாத்தியோட ஹஸ்பண்ட் வரல. அவர் ஒரு பாம்பு வெடிச்சு இறந்துட்டாரு. இங்கே காவலுக்கு இருக்கிற நாய்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே உள்ள விட மாட்டேங்குது. அவங்கள மட்டும் இல்லை, மிலாத்தியுமே வீட்டிலேருந்து வெளியே வர விட மாட்டேங்குது. வெளியே வர ட்ரை பண்ணும்போது ஒரு நாய் மிலாத்தி காலிலே கடிச்சிருது. மிலாத்தியோட ஹஸ்பண்ட் இறந்த நியூஸ் சொல்ல தான் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்களாலே உள்ள வர முடியல. இந்த நாய் மிலாத்தியையும் வெளியே விட மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் எந்த வழியா உள்ள வர ட்ரை பண்ணாலும் அந்த நாய்ங்க விட மாட்டேங்குதுங்க. 2 நாய்களை பிரிஞ்சு நின்று காவல் காத்துட்டு இருக்குதுங்க. இது எல்லாமே மிலாத்தியோட ஹஸ்பண்ட் கொடுத்த ட்ரைனிங் தான். ஸோ இந்த நாய்களை ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ் மாதிரி மாற்றி வச்சிருக்காரு. மிலாத்தியோட புருஷன் இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது, நீ பண்ணுறதை பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லி மோகன் கிளம்பி போயிட்டாரு. ஆனால் குரியச்சனுக்கு மிலாத்தியை இங்கே தனியாக விட்டுட்டு போக மனசில் பல நாட்களாக வெளியே காத்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த நாய்களும் விட மாட்டேங்குது. மாற்றி மாற்றி இருந்து காவல் காத்துட்டு இருக்குதுங்க. நாய் கடிச்சதால மிலாத்தி காலில் பெரிய காயமாயிருச்சு. அவங்க வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாலையும் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. நாய்கள்னா குரியச்சனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இப்போ மிலாத்தியை காப்பாற்றுறதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி எல்லா நாய்களையுமே சுட்டு கொல்றாரு. சுட்டு கொன்னுட்டு அந்த நாய்கள் எல்லாம் புதைச்சிடறாரு. உங்களை இப்படியே இங்கே தனியாக விட்டுட்டு போக எனக்கு மனசில், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள், அவங்க வீட்டில் கொண்டு விடுறேன்னு குரியச்சன் கேட்குறாரு. என் ஹஸ்பண்டை தவிர எனக்கு வேறு யாரையுமே தெரியாது, சொந்தக்காரங்களே கிடையாதுன்னு சொல்லி மிலாத்தி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால் குரியச்சன் தன்னை கல்யாணம் பண்ணிட்டு மலேசியாலேருந்து இங்கே கூட்டிட்டு வந்ததா பியூஸ் கிட்ட தன்னோட கதையை சொல்லி முடிக்கிறாங்க. மீனாட்சி சொன்ன கதையெல்லாம் இந்த நேவிக்காரர்கிட்ட வந்து பியூஸ் சொல்கிறாரு. இந்த கதையில் வர மோகனை தான் நான் ஹோட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்தேன்னு அப்படி சொல்கிறாரு. ஸ்டார்டிங் சீனில் மோகன் இந்த நாயை ப்ரீட் பண்ணுறதுக்காக மலை உச்சிக்கு வந்திருப்பாரு. ஒரு 4 வாரம் கழிச்சு மோகன் மலை மேலேருந்து கீழே விழுந்து இறந்து கிடந்திருப்பாரு. அவர் கொண்டு வந்த நாயும் சாப்பாடு இல்லாமல் இறந்துருக்கும். மோகன் இறந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு பியூஸ் கிட்ட நேவிக்காரர் கேட்குறாரு. அப்படி சொல்லி தான் எனக்கு தெரியும், நான் அதுக்கப்புறம் தான் வேலைக்கு வந்தேன்னு பியூஸ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் 2 லாரிக்காரங்க பியூஸ் கிட்ட வந்து வம்பிழுக்கிறாங்க. உன்னோட ஊர் வால்பாறைன்னு தானே சொன்னேன், போன வாரம் நாங்கள் ஒரு லோடு எடுத்துகிட்டு போனோம், அங்கே உன்னை பற்றி விசாரிச்சா யாருமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீ ஏதோ ஃப்ராட் தானே பண்ணி தான் இங்கே இருக்க, உனக்கு குரியச்சனை பற்றி என்ன நியூஸ் தெரிஞ்சாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு பியூஸும் அவங்க கிட்ட இருந்து நழுவி ஓடிடுறான். இப்போ பியூஸோட ஃப்ளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. மோகன் இருந்த அதே ரூமுக்கு ஆப்போசிட் ரூமில் தான் பியூஸ் இருந்திருக்காரு. ஃபுல்லாக மோகனை வாட்ச் பண்ணியிருக்காரு. அந்த மலைப்பகுதிக்கு மோகன் கிளம்பும்போது அதையும் பியூஸ் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. மோகனை ஃபாலோ பண்ணி பியூஸ் மலைப்பகுதிக்கே வந்துட்டாரு. பியூஸும் ஃபாலோ பண்ணது மோகனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. உன்னை பார்த்தா என்ன மட்டும் தேடி வந்த ஆள் மாதிரி தெரியல, குரியச்சனையும் நீ தேடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. குரியச்சன் பிளான் பண்ணி தன்னை ஒரு 4 வருஷம் ஜெயிலில் போட்டதா மோகன் சொல்றாரு. குரியச்சன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி பியூஸ் கேட்கறாரு. அவனை தேடி தான் நானும் வந்திருக்கிறேன், அவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாதுன்னு மோகன் சொல்றாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி குரியச்சன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொலை பண்ணிட்டு மலைகளுக்குள்ள இருக்கிற குகைக்குள்ள ஒளிஞ்சிருந்ததா என்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லி மோகன் சொல்றாரு. அந்த குகைக்குள்ளேயே குரியச்சனுக்கு தேவையான தண்ணீரும் கிடைச்சது. வெளியே அவனுக்கு காவலுக்கு இருந்த நாய்கள் பழங்கள் கொண்டு வந்து கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக குரியச்சன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு மோகன் சொல்றாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு எங்கிருந்தோ நாய்கள் வருது. பியூஸ் எதுவும் பண்ணல, ஆனால் மோகனை போய் தாக்குது. தாக்கி மலை உச்சிலிருந்து கீழே தள்ளி விட்டுருது. இங்கே இந்த நேவி ஆஃபீஸர் பியூஸோட பேர் பியூஸே கிடையாது, வேற ஒருத்தர் ஐடென்டிட்டியில் தான் இங்கே வந்து இருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு.